எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேஷனல் டேக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 நாள் 8 நாள் தொடர்ந்து லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெக்கேஷன் மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் 1 வீக் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ், லவ் லேக் இதெல்லாம் ரொம்ப கிட்ட. ஸோ அதனால் அங்கே தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா குளோபல் வில்லேஜ் போயிருந்தோம். செகண்ட் டே லவ் லேக் போயிருந்தோம். லவ் லேக் என்னோட ரொம்ப ஃபேவரட். வாங்க இப்போ குளோபல் வில்லேஜ் பற்றி பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சீசனுக்கு நம்ம ஊர்லலாம் இந்த பொருள் காட்சி, கண்காட்சி அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, ராட்டனம் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஏஇயில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. குளோபல் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இதை என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 30 dirhams வரும். சில்ட்ரன்ஸ்க்கு 3 வயசுக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. 3 வயசுக்கு மேலேனா டிக்கெட் எடுக்கணும் அவங்களுக்கும். ஒரு ஊருக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. அந்த ஊருக்கு என்னென்ன ஃபேமஸோ அதோட ஸ்டாச்சு, அதோட பொருட்கள், அதோட ட்ரெஸ்ஸு, அங்கே என்னென்ன வெரைட்டி ஆஃப் திங்ஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அந்த கடைக்குள்ளே இருக்கும். இந்தியா, யூரோப், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ரஷ்யா, சிரியா எல்லாமே இருக்கும். நிறைய ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஊரில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாமே இருக்கும். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா பவலின். அதுக்குள்ளே வந்து ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இந்த வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணுற திங்ஸு, அது மாதிரி மரத்தாலான திங்ஸு எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா பவலின் தான். நான் எப்பயுமே டைரெக்டாக குளோபல் வில்லேஜ்குள்ளேருந்து வந்த உடனே ஆஃப்ரிக்கா பவலின்குள்ளே தான் போவேன். அங்கே போனோன்னா 2 dirhams 3 dirhamsக்குலாம் நம்ம பொம்மைலாம் வாங்கிட்டு வரலாம். குட்டி குட்டி பொம்மை. நான் வருஷம் ஏதாவது குட்டி குட்டியாக நிறையா வாங்கிட்டு வருவேன். இந்த வாட்டி ஸ்பூனுக்கு தான் அலைஞ்சேன். ஸ்பூன் கிடைக்கவே இல்லை. ரொம்ப ரேட்டு சொன்னாங்க. ஃபுட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்ட்ரீட்டே கொடுத்துருப்பாங்க. வெரைட்டியாக இருக்கும். நீங்கள் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனால் நீங்கள் வாங்கலாம். நான் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா, இந்த வாட்டி குளோபல் வில்லேஜ்லேருந்து பாப்பாவுக்கு 2 பேங்கிள்ஸு, ஒரு கம்மல், அதுக்கப்புறம் ஒரு நெத்திச்சுட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான். 1 dirhams 2 dirhams அப்படி. இன்னும் ஒரு முக்கியமான திங்ஸ் என்னென்னா, நீங்கள் குளோபல் வில்லேஜ் போகிறீங்கன்னா அங்கே வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ்க்கு வாங்கவே கூடாது. பார்கெயின் பண்ணி வாங்கினீங்கன்னா அவங்க நல்லாவே குறைச்சி நல்ல சூப்பரான ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பவலின்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் என்ன டான்ஸ் இருக்குமோ அது ஆடுவாங்க. அதே ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரம் சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. ஏன்னா லாங் வீக்கெண்டுன்றதுனால எல்லாரும் இங்கே தான் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் நிறைய பர்ஃபார்மன்ஸ், டான்ஸு ஷோ, சிங்கிங் ஷோ எல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் நிறைய பெரிய ராட்டனம்லாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த வாட்டி அந்த பக்கம் போகலை. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ ஆரதி அங்கே கூப்பிட்டுட்டு போனால் அங்கே கூப்பிட்டு போக சொல்லுவாங்கன்ட்டு நான் அங்கே கூப்பிட்டுட்டு போகலை. அப்படியே சும்மா இந்த பவலினை மட்டும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக வேறு ஆயிடுச்சு. ரொம்ப டயர்டாகவே ஆயிட்டாங்க. அதோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். புதுசாக யூஏ யாராவது வரதா இருந்தால் கண்டிப்பாக இந்த பவலினை சுற்றி பாருங்கள். ஆனால் இது வந்து வின்டர் டைமில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த குளோபல் வில்லேஜ். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா லவ் லேக் போயிருந்தோம். அதுவுமே ரொம்ப லேட்டாக தான் போயிருந்தோம். வீட்டிலேருந்து ஒரு 5 மணியாக போல் போயிருந்தோம். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் எல்லாம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் முக்கியமாக லவ் லேக் வந்ததே ஃப்ளமிங்கோ பேர்ட் பார்க்குறதுக்காக தான். பட் 1 2 அங்கே இருந்துச்சு. அதை மட்டும் பார்த்துட்டு வந்திருந்தோம். நம்ம இப்போ லாங் லீவ் கொடுத்துருக்கிறதுனால எங்கே போனாலும் கூட்டம் தாங்க. செம்ம ரஷ்ஷு. லவ் லேக்கே செம்ம பெரிய பிளேஸு. அதுவே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சீக்கிரமாக வேற இருட்டிடுச்சு. அவ்வளோதாங்க, விலாக் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னுமே துபாயில் தான் இருக்கோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விலாக்ஸ் பண்ணலாம். என் பொண்ணோட பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.